போலாமா? சரி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களில் கவர்னர் உரைக்கு அடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. இன்று கடைசியாக நம்முடைய முதல்வரின் உரை சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த 40 நாட்கள் தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு என்னென்ன சாதனைகள் செய்தது, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் கொண்டு வந்தது, இந்த 40 நாட்கள் என்ன இந்த அரசு செய்தது, இன்னும் என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உரையாக முதல்வருடைய உரை இருந்தது. முதல்வர் உரை தொடங்கிய உடனே, அதாவது லைவ் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும், லைவில் இருக்குது. முதல்வர் மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் உலகம் முழுவதும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைவ் இருக்கிறப்பே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரில, உடனே எழுந்து நின்று அவர்கள் வந்து முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதற்கப்புறமும் வந்து அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல், இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்க முடியாமல் அங்கே சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்தனர். நான் கூட வெளிநடப்பு செஞ்சோன்னே போயிட்டாங்கன்னு பார்த்தேன். தற்போது தான் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தேன். முழுவதும் அவருடைய அறையில் உட்காந்து முதல்வருடைய ஒரு உரையை வந்து முழுவதுமாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறையில் உட்காந்து பார்த்து விட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததை பார்த்தேன். பரவாயில்ல, நான் கூட கேட்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவருடைய அறையில் உட்காந்து முதல்வருடைய முழு உரையையும் கேட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி? எல்லாருக்கும் அவருடைய ஸ்டைல் ஒன்று, எல்லாருக்கும் அவருடைய பாணி இருக்கும். நான் என்னுடைய பாணியில் நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில் கலைஞர் மட்டும்தான் பேச முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் எம்ஜிஆர் மட்டும்தான் பேச முடியும். அதை எம்ஜிஆர் பேசுவதே அன்று கிண்டல் செய்தார்கள். அவர் என்னென்ன கிண்டல் செய்தார்கள் இன்னமும் பொது தளத்தில் இருக்குது. அவர் வந்து அப்போவும் இதே தான் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார்களோ அதை தான் எங்களுடைய முதல்வர் இன்றைக்கி சொன்னார். அதே டெக்னிக்கை தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்ஜிஆரை என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போவும் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறார்கள். அதில் இவர்கள் எந்த டெக்னிக்கையும் மாற்ற போகிறதில்ல. என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண சொன்னீங்க அதை செய்யுங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. பொதுத்தளத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி ஃபண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டி ஃபண்டு போச்சுல. எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் வந்து இபியில் வெண்டர் அனைத்து இதில் சோலார் எல்லா வெண்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சோன்னே எல்லா வெண்டரும் வந்து என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லா ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று ஏதோ புதுசாக சட்டசபையில் கண்டிப்பாக வெளியில் இருக்கிறதையும் நாங்கள் எதை ஒழித்தோம் என்பதை அதான் நான் சொல்லிட்டேன். அதாவது கண்டிப்பாக என்னென்ன விலையில் பார்ட்டி ஃபண்ட் எங்கெங்க வாங்குச்சுன்னு ஊர் உலகம் தெரியும். டிரான்ஸ்ஃபருக்கு இதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் பத்திரிகையாளர் பல பேர் வந்து இதே தலைமைச் செயலகத்துலேருந்து பணியாற்றிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ₹1 இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கள் டிரான்ஸ்ஃபர் யாருக்கு நியாயமாக நேர்மையாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதான்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். நேர்மையாக அரசு நிர்வாகம் நடக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நேர்மையாக நடக்குது. அதுதான் முதல்ல சொன்னார். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர் இதுக்கு முன்னாடி வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? யாராவது இன்றைக்கி பணம் கொடுக்காமல் டிரான்ஸ்ஃபர் கடந்த ஆட்சியில் வாங்கியிருக்காங்களா? கடந்த 1 மாதத்தில் எப்படி இருக்குது? எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பேருக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தெளிவாக கவுன்சில் வேக்கண்ட் பப்ளிஷ் பண்ணி எந்தவித தவறும் இல்லாமல் 100% பண்ணிட்டு வரோம். பார்ட்டி ஃபண்ட் எதில் வாங்கினாங்க அது எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் இந்த பார்ட்டி ஃபண்டுன்றது பர்சன்டேஜ்ன்றது அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. அது எங்கெங்கன்னு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னதை சட்டசபையில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், இதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்துக்குள்ள சாமானிய மக்கள் யாரும் வந்ததில்லை. இன்றைக்கி தலைமைச் செயலகத்துக்குள்ள, இதுக்கு முன்னாடி எப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி கொண்டிருந்தார்கள். அந்த அரசு சார்பாக அரசுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி இருந்தாங்க. இன்றைக்கி சாமானிய மக்கள், பொதுமக்கள், ஒவ்வொரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நீங்கள் போய் நின்று பாருங்கள். வர்றதெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கஷ்டங்களுக்காக வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் என்ன செய்யணுமோ அவ்வளோ கிரிவன்ஸையும், முன்னாடி கிரிவன்ஸ் டைம்னு ஏதாவது இருந்துச்சா? இப்போ தான் இந்த அமைச்சரை பார்க்கணுன்னு இருந்துச்சா?
இல்லை முதல்வர் பார்க்க ஏதாவது கிரீவன்ஸ் டைம் இருந்துச்சா? இப்போ எப்போ வேணாலும் எந்த அமைச்சர் வேணால் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் 9 மணிக்கு 9:30 ஆஃபீஸ் வந்துடுறாங்க, தலைமைச் செயலர் வந்துடுறாங்க, சாயந்தரம் வரை இருக்கிறாங்க. இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் பல அமைச்சர்கள் இருந்த மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான கிரிவன்ஸ் எல்லாம் அங்கங்கே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி அமைச்சிக்கிட்டே இருக்கோம். மக்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் 500லேருந்து 1000 பேர் வந்து சந்திக்கிறார்கள். அதை நீங்கள் ஒவ்வொரு அமைச்சரோட அலுவலகத்திலையும் வெளியிலேயே பார்க்கலாம். அதில் ஒரு சில கட்சிக்காரர்கள் இருக்கலாம், பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் எல்லா பகுதியிலேருந்து வந்து பார்க்குறாங்க. அதை இவர்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இவங்களாம் புது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது, புதிதாக இருக்குது. தலைமைச் செயலகத்துக்குள்ள பொதுமக்கள் இவ்வளோ பேர் வந்து அமைச்சர்களை பார்க்குறது என்னன்னா, இது நம்ம இருக்கப்போ யார், நீங்கள் இருக்கப்போ யாருமே நீங்கள் விடலையா? நீங்கள் இருக்கப்போ எத்தனை பேர் நீங்கள் வந்து பொதுமக்களை பார்த்தீங்க? உங்களை சந்திப்பது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்கள் ஒவ்வொரு துறைக்கும் 20 PA வச்சுருந்தீங்க. நாங்கள் சொல்லிட்டோம் எந்தெந்த துறையில் எவ்வளோ PA வச்சுருந்தீங்கன்னா, 20 PA எதுக்கு வச்சுருந்தீங்க? 20 PA வசூல் பண்ண வச்சுருந்தீங்க. அப்படி தானே ஒவ்வொரு துறை இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு துறைக்கும் 20 பாயிண்ட்டை போட்டு 20 இடத்துல வசூல் பண்ணுற வேலை தான் பண்ணீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஒருத்தர், ப்ரொமோஷன் ஒருத்தர், டெண்டர் பார்க்கர் ஒருத்தர், கான்ட்ராக்ட் ஒருத்தர், ஒவ்வொரு துறையிலையும் 20-10 பேரை வச்சு நீங்கள் வசூல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் முன்னாடி தலைமைச் செயலருக்கு வர்றதே வந்து ஒரு சில புரோக்கர்களை சந்திச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ தலைமைச் செயலகத்தில் சாமானிய மக்கள், எளிய மக்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க, அமைச்சர்கள் பார்க்குறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. அது என்ன குறை சொன்னாலும் நேரில் எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆட்சி அமைஞ்சதில் முதலமைச்சர் பேரவையில் சொன்னாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சார்ந்த அதிமுகவினரை சந்தித்தது ஏன்ற கேள்வி எழுப்புறாரு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம். திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டோம். ஆனால் அப்பொழுது அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் இப்பொழுது சந்தித்தால் நிறைய, அவருக்கு அப்போ உள்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது, அதுக்கு சந்தித்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் எல்லாரையும் நாங்கள் வந்து முதலாவதாக யாரை சந்தித்தார்? எங்களுடைய தலைவர் முதலாவதாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். முன்னாள் முதல்வர் அவர்களை சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அப்போ சொன்னாங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுறதை சொன்னாங்க, யாரை சந்திச்சாங்க? திரு எடப்பாடி அவர்களுக்கு நேராக ஃபோன் கிடையாது. அவரை சுற்றி இருக்க 3-4 பேருக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த 3-4 பேருக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அவருக்கு யாராவது ஒருத்தர், இப்போ நீங்களே இவ்வளோ பேர் நாள் இருக்கீங்க, திரு எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக ஃபோன் இருந்து யாராவது பேசியிருக்காங்களா? அவருக்கு நேரடியாக ஃபோன் கிடையாது. அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதில் கூட இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்க மூலியமாக தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இப்போ எங்களுடைய தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எடப்பாடி அவரை சுற்றி வச்சிருப்பார். அதன் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவர் அப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவரை சந்தித்தால் நல்லா இருக்காது, எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக சரி இங்கேயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்திக்கலாம், நல்லா இருக்காது. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் சந்திச்சாச்சு, அதிமுக இருக்கிற யாரையாவது சந்திக்க வேண்டியதில்லை, நல்லாக இருக்காதுன்னு சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர ஒரு நிமிஷம் என்னன்னா, அவர்களால் தான் இந்த ஆட்சி நடக்குதா? இல்லை, அவர்களை வைத்து தான் இந்த ஆட்சி அன்னைக்கு வந்து வாக்கெடுப்பில் தப்பிச்சதா? இல்லை, எங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு வந்து 120 MLAக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. அது வந்து அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சியில் சேர்ந்த மூத்த தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனால தான் சந்திப்பு நடந்துச்சு. அவர்களை வைத்து அந்த அன்னைக்கு இருந்த வாக்கெடுப்பில் நாங்கள் ஏதாவது ஜெயிச்சோமா? இல்லை. அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அன்று கேட்கப்பட்டது, கடைசி நிமிடம் இல்லைன்னு சொன்னாங்க. நாளை காலையில் 300 பேருக்கு மேலே வந்து அப்பாயின்மெண்ட், அதாவது புதுதாக நியமிக்கப்பட்ட EBலேருந்து நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் கையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்டம் கொடுக்கப்படுது. அதற்கு அப்புறம் நாளைக்கு மதியமோ இல்லை நாளை கழிச்சு வியாழக்கிழமை நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக பாருங்க. திரும்பவும் ஒரு தவறான தகவலை சொல்றாங்க. நேற்று எதிர்க்கட்சி தலைவருக்கும் அங்கேயே விளக்கம் கொடுக்கப்படுச்சு. நான் முதல்வன் திட்டத்தை அந்த திட்டம் முடக்கப்படவில்லை. அந்த திட்டத்தின் பெயர், ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தின் பெயர் வந்து கண்டிப்பாக அந்த திட்டத்தோட செயல்பாடு குறித்து இருக்கணும். அந்த திட்டம் என்ன பண்ணுது? திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுது. ஸோ நான் முதல்வன் சொல்கிறதுனால பல பேருக்கு பெரிய குழப்பம் வருது. அவங்க குடும்பம் இருந்தப்போ வேணால் நான் முதல்வன் சொல்லி அந்த குடும்பம் மட்டும் முதல்வராக இருந்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் இது ஸ்கில் டெவலப்மெண்ட், மிக ஏழை எளிய மக்களுக்கு திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைன்னு பெயர் மட்டும் புரியும்படியாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் நான் முதல்வன் சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், நான் முதல்வன் சொல்கிறதுல பல குழப்பங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற அதிகாரிகளும் பல பேர் தெரிவித்தாங்க. அவர்கள் போன இடத்துல அவங்க ஏதோ அதை வெற்றி அந்த குடும்பமே பெருமைப்பட்டு கொள்வதற்காக நான் முதல்வன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இதோடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் வேறு எந்த விதமும் முடக்கப்படவில்லை.
அப்பாவுக்கான குட்டி கதை தேவையா சார்? பதில் இல்லை கண்டிப்பாக சொல்லணும்ல. நீங்கள் நேற்று எதிர்க்கட்சி தலைவருடைய இதில் நிறையா ஒரு பொத்தாம்பதுமாக சொல்லிகிட்டே போனார். சரி, என்னென்னா அவருக்கும் இது முதல் உரை, அதனால் அவரை நாங்கள் அதிகமாக இன்டர்வ் பண்ண விரும்பவில்லை. அதனால தான் இன்டர்வ் பண்ண விரும்பலை. அதுக்கு அடுத்து வந்து அவருடைய உரையில் நிறைய பொத்தாம்பதுவான கருத்துக்கள் இருந்துச்சு. அவருக்கும் முதல் உரை, அவருக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று முதல்வர் பேச ஆரம்பித்தவுடன் என்ன பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னார். ஏன்னா பார்ட்டி ஃபண்டு உங்கள் கட்சியிலே இல்லையா? அப்புறத்துக்கு இவ்வளோ கேஸ் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு உங்கள் கட்சியிலே இல்லையா? உங்கள் கட்சியில் யாருமே சரி ஒன்றும் இல்லை, எல்லாம் பிளாங்காக விட்டுருவோம். அவங்களுடைய நிதியமைச்சர் 30,000 கோடி சொன்னாரா இல்லையா? 30,000 கோடி ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு போச்சுன்னு சொன்னார். சரி, இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மைத்தன்மை ஆராய இந்த அரசு முன்வந்தால் ஓகேன்னு இல்லை ஒன்றும் இல்லை. 30,000 கோடியாக அவருடைய ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மைத்தன்மை ஆராய அவர் திரு பிடிஆர் அவர்கிட்ட போய் கேளுங்க. உண்மைத்தன்மை ஆராய ஒரு குழு அமைத்து நம்ம வழக்கு பதிவு செய்தால் அவருக்கு ஓகேன்னு கேளுங்க. அந்த 30,000 கோடி எங்கேருந்து போச்சு, பார்ட்டி ஃபண்டா என்னன்னு கேளுங்க. அதாவது நான் இங்க பாருங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுது எல்லாருக்கும் திரும்பவும் நான் சொல்லிக்கிறோம். சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுதுன்னு தெளிவாக முதல்ல சொல்லிடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது. முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எல்லாமே சிஎஸ்ஆராக தான் இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ள உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து சிஎஸ்ஆர் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். சிஎஸ்ஆர் ஆன பிறகு நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்க. ஏன் பாலியல் குற்றங்களுக்கு அப்படி தான். குழந்தை மீது பாலியல் குற்றம் செய்து ஒரு ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் குழந்தை மீது நடத்தப்பட்டது கூட 1 வாரம் ஆச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுவும் ஹைகோர்ட் எல்லாம் தலையிட்டு சொன்ன பிறகு. ஸோ இப்போ எல்லாமே வந்து எந்த சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து இதே கிடையாது. உடனே வழக்கு பதிவு செய்யப்படுது. அதுவும் வந்து கிரிமினல் குற்றங்கள், கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ்னால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுது. பல வழக்குகள் இப்போ பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே முன்னாடி சிஎஸ்ஆர், அதாவது கடந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் சிஎஸ்ஆர் இருந்த பல விஷயங்கள் வந்து பொதுமக்கள் போய் ஃபாலோ பண்ணி பல சிஎஸ்ஆர் வந்து இப்போ வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணை நடைபெற்று நேற்று அதை சொல்கிறதுக்கு தான் முற்பட்ட பொழுது அவர் வந்து சொன்னார். அவர் எழுந்து போயிட்டு எங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்ட நபர் 2 பேர் வந்து யாரோ ஒரு பாலியல் வழக்கு சொன்னார். அது அடுத்த அந்த 1ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த 2 பேரும் நான் சம்மந்தப்பட்ட அந்த பாலசுமன் 2 பேர் வந்து உடனடியாக கைது. நான் ஒரு தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா நான் வெரிஃபை பண்ணிட்டு வந்தேன். அதற்குள்ளே கிளம்பி விட்டார் நேற்று எதிர்க்கட்சி தலைவர். அவங்க 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. யாருக்கும் எந்த பாரபட்சமும் கிடையாது. எல்லார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறது. இல்லை சம்மந்தப்பட்ட எங்கே பாருங்க, நீங்கள் நேற்று அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அது நேற்று இல்லை, அந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டார். 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன கம்ப்ளைண்ட்னா அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதற்காக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை? அவர் எல்லாருக்கும் சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அவர் அந்த நபர் மீது கைது செய்யப்பட்டு அவங்களே கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கியாச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் பலர் வந்து கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது தவறு செய்தால் யாராக இருந்தாலும் எவ்வளோ உயரிய பதவியில் இருந்தாலும் இந்த அரசு முதல்வர் யாரையும் காப்பாற்ற மாட்டார். தவறு செய்த நபர்கள் காப்பாற்ற மாட்டாங்க. முதல்வர் வந்து தவறு செய்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார். ஏற்கனவே கேஸ் 2 கேஸுக்கு என்ன டிலே நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. ஆளுநர் மாளிகையில் அந்த தேக்கம் இருக்குன்னு வேற மற்ற கேஸ் எவ்வளவோ இருக்கு. எனவே தவறு கண்டுபிடிக்க காலதாமதம் நீங்க பண்றீங்க. இல்லை, நாங்கள் எந்த காலதாமதம் பண்ணவில்லை. ஏன்னா யாராவது முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏ யார் மேலேயானாலும் 17 எப்படி நீங்கள் வந்து கவர்னருக்கு போகும். இதுவரை 2 பேருக்கு வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலேயும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் 10 நாள் ஆச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரைக்கும் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. அவர்களுக்குள்ள மிகவும் இணக்கமாக இருக்கும் காரணத்தினால் அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டது ஈடி தான். அப்புறத்துக்கே கவர்னர் இன்னும் அந்த ஃபைலை பத்திரமா வச்சிருக்கான்னு தெரியல. யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கான்னு தெரியல. அவர்களுக்கு என்ன உறுதி கொடுக்கப்படும் தெரியல. எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்குள்ள ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு ஃபைலை நிறுத்தி வைக்க மாட்டார். நான் நேரே சொன்னவன், கவர்னர் தனியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அரசியல் ரீதியான முடிவுகள் மட்டும்தான் எடுப்பார். அவர் கண்டிப்பாக இந்த ஃபைலை நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக வேற ஏதோ உத்தரவாதம் திமுக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது சட்டசபையில் எவ்வளவு கேவலமாக திமுக உறுப்பினர் நடந்து கொண்டாலும் தெரியும். இன்னைக்கு வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம்னு எங்களை பார்த்து சொன்னோம்னா எங்களுடைய தலைவர் சொன்னவுடன் கட்டுப்பாடோடு எல்லாரும் உட்காந்து சபையில் உட்காந்துருக்கோம். கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி முகபாவனை என்ன ஓயின்னு எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சட்டசபை ஒழுங்காக நடக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆளுங்கட்சியை சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் எங்களுடைய அமைச்சர்கள் கூட்டணி சார்ந்த அனைத்து கட்சிகளும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன் அதிமுகவில் இருந்தாலும் அமைதியாக இருந்தாங்க. இவர்கள் மட்டும் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு கோபம் வந்துருச்சு. ஏதோ வந்து அவங்களை திருடனை தேல் கூட்டின மாதிரி
கோவம் தான் நீங்கள் வந்து அதுக்கான நான் தான் சொல்லிட்டேன் என்னென்னு சொல்லிட்டு இதை ஒரு சில விஷயங்கள் சட்டசபையில் என்ன பேச முடியும் அதுதான் பேச முடியும். பார்ட்டி ஃபண்ட் ஒழிக்கப்பட்டது உண்மைதான். பல பத்திரிகை நீங்களே பதிவு அவ்வளோதான். ஆமாம், யாரையும் தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. முதல்வர் வந்து அவர் இந்த அரசு எப்படி செயல்படுதோ அதை சொல்லி காட்டினார். ராஜ்குமார் சார், இன்னைக்கு அவை எப்படி இருந்து பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் பார்ட்டி பண்ண சொன்னோடனே எதிர்கட்சிகள் வந்து ஆதாரத்தை காட்டுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. இல்லை, நீங்கள் நேற்று நடந்த எதிர்கட்சியோட முறையில் ஆதாரம் இல்லாமல் பல விஷயங்களை வந்து பேசினார். ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சிக்கும் மாண்புமிகும் சபாநாயகர் அவர்கள் அனுமதி கொடுத்து எந்த துறை சார்ந்த விஷயம் பேசினார். ஏன்னா இந்து அறநிலையத்துறை சார்ந்த விஷயம் பேசும்போது அமைச்சர் மாண்புமிகும் ரமேஷ் அவர்கள் பேசும்போது கடந்த முறை இந்து அறநிலையத்துறையாக மினிஸ்டராக இருந்த சேகர் பாபுவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இங்கே மின்சாரத்துறை அமைச்சர் விவாதம் வரும்போது அவர் பேசும்போது கடந்த முறை அதுக்கு முன்னாடியும் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முழுமையாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை நேற்று என்ன அவர் சொல்ல வந்தாரோ சொல்லதை முழுமையாக கேட்டு அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதி காத்து அவர் சொன்னதை கேட்டாங்க. அவரும் ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக பல விஷயங்களை வந்து சொன்னார். அதை நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி மாண்புமிகும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே சரியில்லை, நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை நீ கொடுத்துருக்குறோம், ஆனால் கடந்த காலத்தில் வந்து ஊழல் ஆட்சி நடந்திருக்கு என்பதை வழக்கு கேஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியிருக்கிறார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமுல்லாம் நெஞ்சு தானே குறுகுறுக்கும், ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து என் வெளியில் வர்றாங்கன்னு தெரில. இவங்க மக்களுக்காக மக்கள் சேவையை செய்ய சட்டமன்றத்துக்கு பேச வந்தாங்களா, எந்திரிச்சு பதில் சொல்ல முடியாமல் வெளியில் ஓட வந்தாங்களான்னு சொல்லி நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. ரொம்ப தெளிவாக தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி ஒரு தெளிவான ஆட்சி, மக்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள் பார்க்குறாங்க. சார், நேற்றைய தினம் குறுக்கிட்டு பேசுவதற்கான அனுமதி சபாநாயகர் கொடுத்திருந்தால், ஆனால் இன்று முதல்வர் பேசுவதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் குறுக்கிட்டு பேசுவதற்கான வாய்ப்பு என்பது எதிர்க்கட்சி மறுக்கப்பட்டது. அதெல்லாம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை கேட்டார். பார்ட்டி ஃபண்டுன்னொன்னே ஏன் வந்து டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குது, ஏன் டிஎம்கேக்கு வந்து பயம் ஏற்படுது, ஏன் பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சுன்னு பயமா? யார் தவறு செய்தார்களோ கடந்த ஆட்சியில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு யார் தவறு செய்தவங்க தானே, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தரவ நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுவதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய போன முறை ஆட்சியாளர் இருந்தால் இன்றைக்கி எதிர்க்கட்சி அவர்கள் பதறாங்கன்னா மக்களுக்கு வந்து தவறு செஞ்சுருக்கிறாங்க. எந்தெந்த துறையெல்லாம் தவறு நடந்தது, டாஸ்மார்க்னு துறையை சுட்டி காட்டுறார், பல துறையை சுட்டி காட்டுறார். அந்த துறையில் வந்து தவறு செய்யணும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னால் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. முறையாகங்க நேற்றே சபாநாயகர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் அவர்கள் பேசும்போது கடந்த முறையாக இருந்த இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் சேகர் பாபுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது கடந்த முறைக்கு முன்னால் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால் சபாநாயகர் நடுநிலையாக எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்துப்பட்டு ஒரு ஜனநாயக முறைப்படியில் அவங்களோட எதிர்க்கட்சி என்ன பதிய நினைக்கிறாங்களோ அது பதியக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி முதலமைச்சர் பேசும்போது நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டியதானே. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பின்ட்ராப்பாக சைலண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாண்பை பாதுகாத்து அமர்ந்திருந்தாங்க. இன்றைக்கி பேசும்போது எல்லாரும் எழுந்திரிச்சு கத்துறதும் கூச்சலிடுவதும் தவறான வார்த்தையை பதிவு செய்வதும், நேற்று பேசும்போது உண்மைக்கு புறமான செய்தியை பேசலையா? நீங்கள் ஒரு பார்ட்டி பேரை சொல்லி பேசுகிறீங்க. இங்கே வந்து வழக்கு நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் கடந்த முறை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது அதை வார்த்தையை வந்து சபாநாயகர்கள் நீக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறா, நீங்கள் அதுக்கும் சொல்கிறாரு. நீங்கள் முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள், அதுக்கு நான் வாய்ப்பு தரேன். அதையும் தாண்டி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு உடனே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சிட்டாங்க,
மக்கள் மன்றத்தில் அவங்க நியாயத்தை போய் பேச முடியாது. அதனால பயந்து இன்னைக்கு வந்து வெளியோடு வந்திருக்கிறாங்கன்னு இதை மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இல்லை, அவர் சொல்றாரு யார் தவறு செய்தார்களோ, யார் தவறு செய்யப்பட்டார்களோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், முழுமையாக அவர்கள் அந்த உரையை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். ஆதாரம் காட்ட போகிறாங்க, அது எதுக்காக பேசப்படுதுன்னு சொல்ல போகிறாங்க. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் நேற்று என்ன பேசுறீங்க? நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்தை பேசுனீங்களா? ஒன்றுமே பேசலையே. கடந்த ஆட்சிக்கார சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்க. 5 வருஷம் வந்து திமுக தானே இங்கே வந்து ஆட்சி கட்டில் இருந்திருக்கு. இந்த 40 நாளில் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சா? சார், கடந்த முறை திமுக ஆட்சி எடுக்கும் போது 40 நாளில் தமிழ்நாட்டில் கூட பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சா? அப்போ திமுக அரசாங்கம் மக்கள் மன்றத்தில் சந்து சிரிச்சு நிற்குது. திமுக அரசாங்கத்தை மக்கள் ஏற்றுக்கல. நான் கேட்குறேன், உங்களோட எக்ஸ் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மக்கள் மன்றத்தில் போய் பிரச்சாரம் செஞ்சு இன்னைக்கு தோல்வி அடைஞ்சு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சி நாற்காலியில் உட்காந்துருக்கா இல்லையா? அப்போ முழுமையாக மக்கள் இந்த திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்காக சரி செய்யலை, விவசாயிகளை பாதுகாக்கல, வியாபாரிகளை பாதுகாக்கல, பெண்களை பாதுகாக்கல, நெசவாளர்களை பாதுகாக்கல. தமிழ்நாட்டில் 5 வருஷம் கரப்ஷன் ஆட்சி, கமிஷன் ஆட்சி நடத்திருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் வீட்டில் உட்காரும், எதிர்க்கட்சியில் உட்கார வச்சு ஒரு நல்லாட்சி தருவார், ஒரு வந்து தூய்மையான ஆட்சி தருவார். இந்த 40 நாள் ஆட்சி மக்கள் பார்க்குறாங்க, தருவார்னு வந்து இன்றைக்கி வந்து ஆட்சிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. பிரதான பிரச்சனையான பெண்ணுக்கு நீ சட்ட ஒழுங்கை வந்து ஒரு தனிப்படை அமைச்சு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. போதை வந்து வேரோடும் மண்ணோடு ஒழிக்கணும்னு வந்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. விவசாயிகளுக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 40 நாளில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாருன்னு வந்து இன்றைக்கி வந்து பேசப்படுது. இதையெல்லாம் பார்த்து பயந்தோடி இன்றைக்கி திமுக அரசாங்கம் எந்திரிச்சு பேச முடியாமல் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். ஒரு மாதிரி சிக்கியிருந்தாங்க. அதில் எடுத்துக்கிட்டு எம்ஓ ஃபார்மெட் லைவ் ப்ளே பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு ப்ளே பண்ணி. ஜனநாயகத்துடைய பெரிய பலமே எதிர்க்கட்சிகள் தான் என்று நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கூறியிருந்தார். இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு பதிலளிக்கிறோம் என்ற பெயரில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறிய சில கருத்துகள் ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய பல்வேறு விஷயங்களுக்கு அவர் நேரடியாக பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைய தினம் அவருடைய பேச்சுகளும் வசனங்களும் ஒரு சினிமாத்தனமாக இருந்தது என்பதாகத்தான் நமக்கு உணர முடிந்தது. மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பல்வேறு பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் ஆதாரப்பூர்வமாக கூறியிருந்தார். நிச்சயமாக அதற்கு முதல்வர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டும் என்ற வாய்ப்பை எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவுடன் கேட்டபோது பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார். நீங்கள் பேசி முடிந்த பிறகுதான் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டும். முக்கியமாக எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிநடப்பு செய்த பிறகு முதல்வர் அவர்கள் சைகையின் மூலமாக இப்படிப்பட்ட செய்கைகளை காட்டியதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான பண்பாடான செயலா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் எந்த உறுப்பினரும் சைகைகளை செய்யக்கூடாது, அதுவெல்லாம் கண்ணியக்குறைவான நடவடிக்கை, கண்ணியக்குறைவான நடவடிக்கைகளை யார் செய்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று பேரவைத் தலைவர் நேற்று தான் கூறியிருந்தார். ஒரு சபையுடைய மாண்பு மரபுகள் என்று இருக்கிறது. அவற்றை சினிமா ஷூட்டிங் போல மாற்றுவது ஆரோக்கியம் அல்ல. முதல்வர் அவர்கள் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவர் ஆட்சியை கைப்பற்றி இப்பொழுது நாங்கள் நல்லாட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தன்னுடைய முதல் பதில் உரையில் சைகைகள் மூலமாக, இந்த சைகைகள் எதை காட்டுகிறது, எதிர்க்கட்சியில் மொத்தமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஏதாவது சைகையை வெளிக்காட்டுதா என்பதை அவர் தான் வெளிக்காட்டணும்.
அதாவது நீங்கள் டயலாக்ல வேண்டாம் மக்களை வசீகரிக்கக்கூடிய எதையும் வெளிப்படுத்தலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் இப்படிப்பட்ட சைகைகளை செய்வதெல்லாம், அதுவும் முதல்வர் செய்வதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக தெரியவில்லை. நேற்றைய தினம் சபாநாயகர் அவர்கள் பேரவையுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையாக காட்டப்படுகிறது என்று சொன்னார். அதனால் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் பேரவை தலைவர் அவர்கள் சொன்னதற்கு நேர்முரணாக முதல்வர் அவர்களுடைய அந்த சைகை இருந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காக தெரியவில்லை.